சென்னையில் காவல்துறையின் பல்வேறு குற்றப்பிரிவுகள் ஒருங்கிணைந்து செயல்படுவதால் சட்டவிரோத நடவடிக்கைகள் பெரிதும் குறைந்திருப்பதாக சென்னை பெருநகர் காவல்துறை கூறியிருக்கிறது. கடந்த 10 மாதங்களில் பல்வேறு ரவுடிகளை கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதாகவும் சென்னை காவல்துறை தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. ஆர்கனைஸ்டு கிரைம் யூனிட் என்ற ஒருங்கிணைந்த குற்றப்பிரிவால் சட்டவிரோத நடவடிக்கைகள் பெரிதும் குறைந்துள்ளதாகவும் கடந்த 10 மாதங்களில் பல்வேறு ரவுடிகளை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளதாகவும் சென்னை காவல்துறை தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக சென்னை காவல்துறை எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் குற்ற செயல்களில் ஈடுபடும் முக்கிய ரவுடி கும்பலை கண்காணித்து வருவதாகவும் தனிப்பட்ட விரோதங்கள், பழிவாங்கும் நடவடிக்கைகள் மற்றும் பொதுமக்கள் தொழில்களை மிரட்டி பணம் பறிக்கும் செயல்பாடுகள் குறைந்துள்ளதாகவும் அந்த கும்பலுக்கு எதிராக கடந்த வருடம் ஜூலை மாதம் ஒருங்கிணைந்த குற்றப்பிரிவு ஒன்றை தொடங்கி நவீன வசதியோடு பல்வேறு திட்டங்கள் மூலமாக கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு குற்றம் புரிய வாய்ப்புள்ள புறநகர் வசிக்கும் நபர்களும் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் குற்றம் சம்பந்தப்பட்ட 786 தகவல்கள் இதுவரை சேகரிக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட காவல்துறையில் அனுப்பப்பட்டு தகுந்த நடவடிக்கைகள் இதன் மூலமாக எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கொடுமையான குற்றத்தில் ஈடுபட வாய்ப்புள்ள 1300 ரவுடிகளும் 476 பெரிய குழுக்களும் 223 சிறிய குழுக்களும் கண்காணிக்கப்படுவதுடன் அவர்கள் சார்ந்த வழக்குகளும் முறையாக கண்காணிக்கப்பட்டு பல்வேறு கேட்டகரி ரவுடிகள் என மொத்தமாக 39 குற்றவாளிகள் குற்ற வழக்கில் தண்டனை பெற்றும் தரப்பட்டிருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த தனிப்பிரிவு காரணமாக பெரும்பான்மையான ரவுடி கும்பல் சார்ந்த 417 குற்றவாளிகள் குண்ட தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதாகவும் சென்னை காவல்துறை தெரிவித்திருக்கிறது. கொடும் குற்றத்தில் ஈடுபட்டு பல்வேறு குற்ற வழக்குகளில் குற்றவாளியாக இருந்து வரும் சிடி மணி, தட்சிணாமூர்த்தி, ஆறு சரவணன், அகரம் கதிர் உள்ளிட்ட பெரிய ரவுடிகளாக இருக்கக்கூடிய இவர்கள் அனைவருமே சிறையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாம் சரவணன், காவங்கரை விஜய், வீரராகவன் உள்ளிட்ட பெரும் ரவுடிகளும் இதுவரை இந்த வழக்குகளில் குண்ட தடுப்பு சட்டத்தின் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. A+ கேட்டகரி ரவுடிகளாக இருக்கக்கூடிய 19 ரவுடிகள் இதுவரை குண்ட தடுப்பு சட்டத்தில் இந்த பட்டியலில் அடங்குவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்ற பிரியாணை பிறப்பித்து தலைமறைவாக இருந்த 35 குற்றவாளிகளும் தேடி கைது செய்து அவர்களையும் சிறையில் அடைக்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாக சென்னை காவல்துறை தெரிவித்திருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.